Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. டிராகன் Feb 21st ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்து கூட போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 படமுமே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ FDFSல டிராகன் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மாதிரி வெளியே வரும்போது ஃபுல்ஃபில்டா சந்தோஷமா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. என்னதான் படத்தில் நிறைய ரோலர் கோஸ்டர் எமோஷன்ஸ்லாம் காமிக்கும் போது லாஸ்ட்டில் எப்படிடா முடிக்க போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் சூப்பராக ஒரு அழகான நீட்டான கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். என்னடா ரொம்ப நல்ல பசங்க, நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து பொண்ணுங்க அம்மின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சுத்த பொய்டா அப்படின்ற மாதிரி அந்த பொய்யில் என்னென்னலாம் நடக்குது, ஹீரோ வந்து அதிலிருந்து ரியலைஸ் ஆகி எப்படியெல்லாம் மாறுறாரு அப்படின்னு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயினான ஒரு டயலாக் இருக்கும். ஒரு தப்பு பண்ணுறதுனால நம்ம லைஃபே வேறு மாதிரி மாறுதுன்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஒரு சின்ன சின்ன அல்ப விஷயம் கூட நமக்கு நினைப்போம், ஓகே இது நம்ம பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி போகிறதன் மூலமாக நம்மளால் ஒரு 4 பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஒரு சீக்வன்ஸில் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம பண்ணுற தப்புனால நம்ம என்னெல்லாம் கர்மா அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையுமே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு நீட்டான காலேஜ் லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன ஆகுறாரு, இந்த மாதிரி அவருடைய கேரக்டரை சுற்றி தான் கதை நகருது. அண்ட் பிரதீப்போடைய படத்தில் சொல்லவே வேணாம், சுற்றி சுற்றி ஹீரோயின்ஸுங்க. அவருக்கு ஸ்கூல் லைஃப்பில் ஒரு காதலி இருக்காங்க, அப்புறம் காலேஜ் லைஃப்பில் ஒரு காதலி, இதுக்கப்புறமா அவங்களுடைய காதல் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அஸ்வத் மாரிமுத்தோட நீட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஓமை கடவுளை நம்ம எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்செப்ஷனில் கொடுத்துருந்த ஃபிலிம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் எனக்கு ஒரு ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அவர் வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வைப்பார் ஒன்று இல்லையா. நம்ம இத்தனை நாள் இந்த படம் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் பார்த்த படம் இல்லையா, முடியும் போது வேற மாதிரி இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து ஓமை கடவுளிலே தோணுச்சு. அதே மாதிரி தான் டிராகன்லையுமே நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஓ அவ்வளோதானா, இப்போ படம் முடிய போது போல அப்படின்னு நினச்சா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை வேற மாதிரி முடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ரைட்டிங்ஸ், ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற அளவுலேயே இல்லை. அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். அண்ட் அவங்க டீமுக்கு கூட. பிகாஸ் மக்கள் இந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண முடியும். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டெய்லி புதுசான அப்டேட்ஸ் பார்த்து நம்ம ரொம்ப வித்தியாசமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் கூட இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ஸ் பற்றி பேசியே ஆகணும். பிகாஸ் பிரதீப் ரங்கநாதன் படத்தில் பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையுமே நான் சொன்ன சுற்றி ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோஹர் அண்ட் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹீரோயின்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டராக ரிவீல் ஆகும். அந்த சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ்லாம் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கயாடு லோஹர் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் அனுபமா பரமேஸ்வரன். தமிழ் படங்கள் அவங்க நிறையா நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஃபீலிங் தான். அதே மாதிரி பசங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ட்ரைலர் பார்த்து அவர் சொன்ன அந்த இடுப்பா டைலாக்லாம் வச்சு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருப்பீங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க தம்பிங்களா, படத்தில் போய் பாருங்க, அது என்னன்னு தெரியும். படம் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபேஸில் அந்த ஹீரோயின்ஸோட கதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன், KS ரவிக்குமார் சார், மிஷ்கின் சார், அவர் பற்றி பேசியே ஆகணும். அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் மாதிரி வந்தாலும் ஐயோ லாஸ்ட்ல ரிவெஞ்ச் எடுத்துருவாரோ அப்படின்லாம் நாங்கள் ரொம்ப பயந்தோம். பட் அவர் நிஜமாவே ஒரு ப்ரொஃபஸருடைய டியூட்டியை பக்காவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நீங்கள் வந்து படம் பார்த்தா நீங்களும் இப்படி தான் சொல்லுவீங்க. அண்ட் KS ரவிக்குமார் சார், GVM சார் டான்ஸ் ஆடலாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து அப்படியே ஏன் ஆடணும் போல இருந்துச்சு. ஸோ ஓவரால் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஸ்டிங் பற்றி பேசும்போது இன்னும் 2 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவங்க யாரும் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ரைலர்லேயே நம்ம பார்த்தோம் விஜய் சித்து அண்ணா அண்ட் அர்ஷத் கான். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் நான் என்ன நினச்சேன்னா, த்ரூ அவுட் த ஃபிலிம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, இவங்க காம்போ சீன்ஸ் நிறையா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் விஜய் சித்துவனா அண்ட் ஹர்ஷத் கான் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு சீனில் இவங்க வந்து ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போது வந்து ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம கிளாப்ஸு. எல்லா சீனுமே வந்துட்டு ரசித்து பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுவார்னா, இப்போ இருக்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதை பர்ஃபெக்டாக பண்ணியும் இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் சித்துவனா அர்ஷத் கானோட காம்பினேஷன் நமக்கு எப்படி யூடியூப்ல பார்த்து ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பா அம்மா கேரக்டரில் மரியம் ஜார்ஜ் அண்ட் இந்துபதி மேம் நடிச்சிருக்காங்க. நிஜமாவே நமக்கு ஒரு அப்படி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்தால் நம்மளும் என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். அவர் லாஸ்ட்டில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். அவர் வந்து தோற்று போய் உடஞ்சி நிற்கும் போது,
நான் இருக்கேன்டா அப்பா, நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு வந்து ஒரு தைரியம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பசங்க வந்து எவ்வளோ வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் படம் பார்க்குற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கட்டத்துலையும் நம்ம பசங்களை என்ன பண்ணுவோன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா படி, ஒழுங்கா படிச்சாதான் நான் உனக்கு வாங்கி தருவேன், ஒழுங்கா படிச்சாதான் நான் உனக்கு கிளாஸ் ஏற்றி விடுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம லைஃப்ல. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், உங்க பசங்க மேல நம்பிக்கை வைங்க, அவங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கிரேட் எக்ஸாம்பிளா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆக்சுவலி சொல்லணும்னா படத்துல வந்து எப்படி ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி மியூசிக் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் எப்பயுமே. அதே மாதிரி சாங்ஸ், பிஜிஎம்ஸ், ஆர்ஆர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு சீன் கூடயுமே நமக்கு நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக சூட்டாக இருந்துச்சு எல்லா பிஜிஎம்ஸுமே. அண்ட் எஸ்டிஆர் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அந்த பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டிருந்தாங்க ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டூ வந்து எஸ்டிஆர் அப்படின்னு. அப்பயே நமக்கு தெரிஞ்சிருச்சுல, ஏன்னா இவர் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது இந்த சீனில் வரப்போகுது அப்படின்னு. அண்ட் ஒவ்வொரு பாடல்களுமே எப்படி இருக்குன்னா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சாங். இந்த பாட்டு இப்போ எதுக்கு வந்துச்சு, இது தேவையில்லாத சுச்சுவேஷன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீட்டான ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு லியோன் ஜேம்ஸ். நீங்க வந்து உங்க பசங்களோட கேங்கா போய் இந்த படம் பார்க்கலாமா கேட்டா எஸ் பார்க்கலாம். பிகாஸ் இந்த படம் ஃபுல்லா வந்து ஃபன் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. எப்படி விஜய் சித்துவனா இருக்கும்போது அந்த இடத்துல ஃபன் இல்லாம இருக்குமா? அஃப்கோர்ஸ் அவங்களுடைய கேங் வரும்போது எல்லாமே கண்டிப்பா நீங்க உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த என்கவுண்டர்ஸ் ஆகட்டும், அந்த டயலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து எப்போல்லாம் எதிர்பார்ப்போம், நம்மளோட டவுன்ஃபாலில் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம்ல, நமக்கு தோல் தட்டி ஒரு ஆறுதலாக ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அமைச்சிருக்கு. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் பண்ண ஃபன் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பொதுவாக வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுனா அவங்களுக்குன்னு ஒரு சில செக்லிஸ்ட் இருக்கும்ல, பையன் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் பாய் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னென்னலாம் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த படத்தில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ கூட பசங்களுக்கு புரியலனா ப்ளீஸ் போய் டிராகன் படத்தை பாருங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடாமல் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கறது இந்த படத்துல சொல்லி கொடுத்திருக்காரு பிரதீப் ரங்கநாதன். டிராகன் ஓவராலா ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் தான். யாரா இருந்தாலும் போய் மனசார பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் தான். நான் என்ன கேட்டா வந்து 4 out of 5 கூட கொடுக்கலாம். பட் ஒரு சின்ன விஷயம் டிராபேக்கா ஃபீல் ஆன எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில ஃப்ரேம்ஸ் அண்ட் சீன்ஸ் வந்துட்டு தமிழ் சினிமால நம்ம பார்த்து வளர்ந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அங்கங்க ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன சீன்ஸ்லாம் வருமோ அது இந்த படத்துலயே கொஞ்சம் அங்கங்க அந்த சாயல் தெரியுது. மற்றபடி வேற எந்த குறையுமே இல்லை. டிராகன் இஸ் a fantastic film. Please go and watch. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.